அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹா, அதாவது அல்ஹம்து சூராவுடைய தமிழ் அர்த்தம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அல்ஹம்து சூரா நம்மள பல பேருக்கும் நல்லா பரிச்சயமான ஒரு சூறாவாக இருக்குது. நிச்சயமாக பெரியவங்கள்லேருந்து சிறியவர்கள் வரை எல்லாருக்குமே இந்த அல்ஹம்து சூரா தெரிஞ்சிருக்கும். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பொருளையும் நீங்கள் விளங்கி கொண்டு ஓதக்கூடியவங்களாக இருங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமீன், அதாவது புகழ் அனைத்தும் உலகத்தை படைத்து பரிபாலித்து வரும் அல்லாஹுக்கே உரியது. அர் ரஹ்மானிர் ரஹீம், அவன் எத்தகைய தன்மையுள்ளவன், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். மாலிக்கி யௌமித்தீன், அதாவது தீர்ப்பு நாளினுடைய எஜமான், அதிபதி, அரசன், எல்லாமே யார்? அல்லாஹ் தான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இய்யாக நஅபுது, அதாவது நிச்சயமாக நம்ம அல்லாஹ்வே வணங்கக்கூடியவங்களாக இருக்கோம். இன்னும் உதவியும் அல்லாஹ் கிட்ட தான் கேட்கக்கூடியவங்களாக இருக்கோம். இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம், அதாவது யா அல்லாஹ் எங்களை நீ நேரான வழியில் நடத்தி செல்லு அப்படின்னு நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்குறோம். சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், அது எப்படியாப்பட்ட வழினா நபிமார்கள் நல்லவர்கள் எல்லாம் சென்ற வழியில், அந்த ஒரு நேரான வழியில் நீ எங்களை வழி நடத்தி செல்லு. கைரில் மகுலூபி அலைஹிம் வலல்லாலீன், அதாவது உன்னுடைய கோபத்திற்குள்ளானவர்களும் உன்னுடைய பாதையிலிருந்து வழி தவறினவங்களும் போயிருப்பாங்கள்ல, அந்த பாதை அல்லாத ஒரு நேரான பாதையில் நீ எங்களை வழி நடத்தி செல்லுடா அல்லா அப்படின்னு இந்த சூறாவில் நம்ம சொல்கிறோம். இதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா, அதாவது ஃபாத்திஹானா தோற்றுவாய் அப்படின்னு அர்த்தம். இந்த சூறாவுடைய அர்த்தம் இதுதான். இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்து சூறாவை ஓதும் போதே அதை விளங்கி கொண்டு ஓதக்கூடியவங்களாக இருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.